அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எதற்கும் உருப்பட மாட்டான், எந்த காரியத்திலும் கவனம் செலுத்த முடியல, உதவாக்கரைன்னு பலரது பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளானவங்க தன்னோட வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு முனைப்போடு இருக்கிறவங்க, தன்னோட வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று எப்போ தான் வீச போகுதுன்னு இருக்கிறவங்க முருகப்பெருமானை நினைத்து இந்த எளிமையான வழிபாட்டை செய்யுங்க. அந்த வழிபாடு என்னன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் இருப்பாங்க. என்ன செய்கிறன்னு ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருக்கும். அப்படி விழித்து கொண்டு இருக்கிறவங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு இருக்கும். நமக்கு கதவே இல்லை, கதவு திறக்கவே மாட்டேங்குது, ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது விரக்தியில் இருக்கிறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. எளிய பரிகாரங்கிறத விட எளிய பூஜைனே நாம் சொல்லலாம். இதிலிருந்து வருவதற்கு ஒரு அதிர்ஷ்ட கதவு நமக்கு திறக்காதா அப்படின்னு இருக்கிறவங்க இந்த முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்க. கலியுக தெய்வமாக திகழக்கூடிய முருகப்பெருமானை நாம் பல வேண்டுதல்களுக்காக பல விதங்களில் நாம் வழிபாடு செய்கிறோம். அப்படி நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும் வள்ளல் குணம் கொண்டவர்தான் நம் முருகப்பெருமான். இப்படி முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லுவோம். அந்த சுக்கு நம்மிடம் இருந்தால் நம் உடலில் எந்தவித நோயும் ஏற்படாது. பல மருத்துவ குணமிக்க இந்த சுக்கை வைத்து இந்த வழிபாட்டை நாம் பார்க்கலாம். முருகப்பெருமானை நினைத்து எந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாட்டை எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் முருகனுக்கு உகந்த தினங்களில் நீங்கள் செய்கிறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். முருகனுக்குரிய வளர்பிறை, தேய்பிறை, சஷ்டி இந்த சஷ்டி தினங்களில் நீங்கள் எடுத்துக்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் வரும் அந்த தினங்களில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் நம் முருகப்பெருமான். இப்படி வாழ்க்கையில் திருப்பி போட்டுவிடும் என்று நினைக்கும் பொழுது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பார் முருகன். இப்போ இந்த வழிபாடு செய்வதற்கு நம்முடைய பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சு விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்க முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செஞ்சு அவருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்ல வாசனை மிகுந்த மலர்களை நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. 2 விளக்கு எடுத்து அதில் முக்கியமாக நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அடுத்ததாக பூச்சி இல்லாத நல்ல சுக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு முருகப்பெருமானுடைய மந்திரம் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். இப்பொழுது அந்த மந்திரம் ஃபுல்லுமே மந்திரத்தோட சக்தி அனைத்துமே அந்த சுக்குல உருவேறிடும். அந்த சுக்கை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒரு பேப்பரில் மடித்து, ஆண்களாக இருந்தால் தங்களுடைய சட்டை பையில் வச்சுக்கோங்க, பெண்களாக இருந்தால் ஹேண்ட்பேக்கு இல்லை கையில் என்ன பை கொண்டு போகிறீங்களோ அந்த பையில் இந்த சுக்கை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வேலைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ நிச்சயமாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படியே இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான ஒரு பொருளை அந்த சுக்கை வச்சு அற்புதமாக நிகழப்போகுது. முருகப்பெருமானை முழு மனதோட நம்பி சுக்க வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களை வீட்டு கதவை தட்ட போகுது. முருகப்பெருமானை முழு மனதோட நம்பிக்கையாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற வேலை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைச்சு வேண்டுறீங்களோ அது சத்தியமாக நிச்சயமாக அது உங்களுக்கு அது வெற்றிகரமாகவே அமையும். இந்த சுக்கு வழிபாட்டை நீங்கள் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வழிபாடு செய்யுங்க. மன நிறைவு தருவார் முருகப்பெருமான்.